இந்திய சாலைகளில் ஒரு காலத்தில் ஆட்சி அளித்த கார் அரசியல்வாதிகளுடைய பெருமையும் பல குடும்பங்களுடைய கனவுகளாகவும் இருந்த கார். முழு தலைமுறைகளினுடைய நினைவுகளை தாங்கிய ஒரு வரலாறு தான் இந்த அம்பாசிடர் கார். 1915 இந்தியா சுதந்திரம் வாங்கி அதனுடைய புதிய பாதையில் சென்று கொண்டு இருந்த போது அதே நேரத்தில் ஒரு இந்திய கார் கனவு உருவானது. 1958 இந்துஸ்தான் மோட்டார்ஸ் நிறுவனம் இங்கிலாந்துலேருந்து மொரியஸ் ஆக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு மாடலை அடிப்படையாக கொண்டு இந்தியாவில் தன்னுடைய உற்பத்தியை தொடங்குனுச்சு அம்பாசிடர். ஆரம்பத்தில் மக்கள் அதை பார்த்து ஒரு சாதாரண கார்னு தான் நினச்சாங்க. ஆனால் சில வருடங்களில் அதனுடைய வலிமையும் எளிமையான பராமரிப்பையும் பார்த்து மக்கள் அதை வாங்க ஆரம்பித்தாங்க. அதோடைய விற்பனையும் அதிக அளவில் ஆணுச்சு. அது ஒரு குடும்பத்தினுடைய முதன்மையான தேர்வாக மாறி சில வருடங்களில் இந்திய சாலைகளுடைய அடையாளமாகவே மாறினுச்சு. அரசியல்வாதிகளுடைய ஊர்வலம் என்றாலே வெள்ளை நிற அம்பாசிடர் வரிசையாக வந்துடும். அரசாங்க அதிகாரிகள், அமைச்சர்கள், ஐஏஎஸ் அதிகாரிகள் அனைவருடைய வாழ்க்கையிலையும் அம்பாசிடர் தவிர்க்க முடியாத ஒன்றாக இருந்துச்சு. குடும்பங்கள் திருமணத்திற்கு காரை அழகாக அலங்கரித்து மணமக்களை அதில் உட்கார வச்சு ஊர் முழுக்க சுற்றி வருவாங்க. இது ஒரு அடையாளமாகவும் பார்க்கப்பட்டுச்சு. மக்களுக்கு அம்பாசிடர் ஒரு நம்பிக்கை. அம்பாசிடரோட வெற்றிக்கு பின்னால் காரணமாக இருந்தது அதனுடைய வலிமையான இன்ஜினும் பரந்த உள்ளமைப்பும் தான். இதனால் ஒரு டாக்ஸி சேவைகளிலும் இது பிரபலமானுச்சு. விமான நிலையங்கள்லேருந்து, ரயில் நிலையங்கள்லேருந்து எல்லாத்துக்கும் இதை டாக்ஸியாகவும் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் ஒவ்வொரு அரசுக்கும் ஒரு முடிவு உண்டு அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு காருக்கும் ஒரு காலம் உண்டு. 2000க்கு பிறகு இந்திய சாலைகளில் புதுமையான அழகான மலிவான கார்கள் வந்துச்சு. மாருதி 800, ஹுண்டாயோடைய சாண்ட்ரோ. இதோடைய காரணத்தினால அம்பாசிடர் மெதுவாக பின்தங்கினுச்சு. 2014 ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸ் தன்னுடைய உற்பத்தியை நிறுத்தினுச்சு. அந்த நாளில் இந்தியாவுடைய ஒரு பெரிய வரலாறு பக்கம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லலாம். இன்று அம்பாசிடரை சாலைகளில் அங்கங்கே நம்ம பார்க்க முடியுது. ஆனால் பழைய கார்கள் ரசிகர்கள் இதயத்தில் அது ஒரு உயிரோட்டமாகவே இருக்குது. அம்பாசிடர் ஒரு கார் மட்டும் இல்லை, அது ஒரு பாரம்பரியம், ஒரு சின்னம், ஒரு இந்திய கதை. இதுவே ஸ்டோரிஸ் ஆஃப் இந்தியா.